அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் வந்து இடம், பொருளாதாரத்தில் 4வது இடத்துல இருக்கும். மிலிட்ரி அவனுங்க கூட சேர்ந்து நம்ம கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்களை விட 3 மடங்கு நம்ம மேலே தான் இருப்போம். ஆனால் இப்படி இருந்தும் அவனுங்க சோத்துக்கு சிங்கி அடித்தாலும் பொருளாதாரத்தில் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஆனால் அந்த இருமாப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கூட குறையாது. அதனால தான் அவனுக்கு இப்படி இருக்கானுங்க. ஆனால் அவனுங்க பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது பாருங்கள், ஒரு படி மேலே இருக்கும். ஆனால் இப்போ கொடுக்குற அடியில் இனிமேல் ஏந்திருக்கவே கூடாது. அதான் நடக்க போகுது. இப்போ உலகமே வந்து உற்று நோக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியா பாகிஸ்தான் பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பகல்காம் அட்டாக்ல வந்து பொதுமக்கள் வந்து 26 பேரை வந்து சுட்டு கொண்டானுங்க தீவிரவாதிங்க. அது எல்லாருக்குமே பொதுவாக தெரியும். இப்போ இது மட்டும் இல்லை, இது 2000லேருந்து 25 வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பதிலடி கொடுத்துட்டு தான் இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே பொறுத்து போக முடியல. அதையும் மீறி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணோம். அதுவும் சொல்லி அடித்தோம். 7ஆம் தேதி வந்து இந்த மாதிரி தாக்குதல் பண்ண போகிறோம். அதேமாதிரி சொன்னபடி 9 இடத்துல வந்து டெரரிஸ்ட் இருக்கிற இடத்துல வந்து நம்ம தாக்குதல் பண்ணோம். பொதுவாக பார்க்காம இந்தியா அப்படின்னு பார்க்காம மத ரீதியாகவும் நிறைய பேர் வந்து நிறைய முரண்பாடுகளை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்கிறவன்லாம் சொல்லட்டும், அவன் சொல்லுவான் தான். ஏன்னா சொரணை இல்லை, ஒரு நாட்டோட பற்று இல்லைன்னா அப்படி தான் பேசுவானுங்க. 3 நாளாக பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஒரு பேடித்தனமாக பொட்டத்தனமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணானுங்க. சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நைட்டில் வந்து தாக்குதல். நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக வந்து எந்த இடத்துல வந்து தீவிரவாதி இருக்காங்களோ அந்த இடத்த குறிப்பிட்ட அந்த இடங்களை மட்டும்தான் நம்ம தாக்கணும். அவனுங்க அப்படி பண்ணலை. எல்லையும் மீறி ஒரு ரூல்ஸ் இருக்குது, வாரோட ரூல்ஸையும் மீறி பொதுமக்களை தாக்குற ஒரு முயற்சியில் தான் அவனுக்கு ஈடுபட்டாங்க. அந்த கண்டினியூஸாக அவனுக்கு என்ன தான் அனுப்பினாலும் சரி, நம்ம சைட்லேருந்து அட்டாக் வந்து டிஃபெண்ட் பண்ணது வந்து வேறு லெவலில் டிஃபெண்ட் பண்ணி வரவே விடாத அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து தாக்குனாங்க. அதையும் மீறி ஒரு சில ட்ரோனாக சரி, ராக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சில இடத்த நம்ம இந்தியாவை தாக்கியிருக்கு. பெரிய முது அளவு ஒரு பலமாக இருந்தது பார்த்தீங்கன்னா S-400 ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினது தான். அட்டாக் பண்ணது எல்லாமே நம்ம மிலிட்ரியை மட்டும் டார்கெட் பண்ணாமல் பொதுமக்களையும் சேர்த்து தான் டார்கெட் பண்ணாங்க. ஆனால் நம்ம அதை பண்ணவே இல்லை. தீவிரவாதிங்க இருக்கிற இடத்தையும் அவங்களோட மிலிட்ரியும் ஒரே சைட்லேருந்து டிஃபெண்ட் பண்ணது இல்லாமல் அவங்களோட ஏர்பேஸை வந்து கரெக்டாக எந்தெந்த இடத்துல கரெக்டாக தாக்கணுமோ துல்லியமாக வந்து அவங்களோட ஏர்பேஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிருக்காங்க. இது ஆக்சுவலாக மெயின் வார் கூட கிடையாது, வாரோட ஸ்டார்டிங் தான். இதுக்கே தாக்கு பிடிக்க முடியல அந்த நாய்ங்களால். 3 மணி போல் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வருது. அமெரிக்கா சைடு ட்ரம்ப் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விடுறாரு. 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான் இவங்க 2 பேர் தரப்பில் இருந்து போரை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அதே அடுத்த சமயத்தில் வந்து நம்ம இந்தியாவிலும் சரி பாகிஸ்தான்லேயும் சரி ப்ரெஸ்ஸு வந்து வான்வெளியாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், கடல் வழியாக இருக்கட்டும், இந்த 3 வகையிலையும் சரி நாங்கள் வந்து போர் நடத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒப்புதல் கொடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. நியூஸ்லேயும் வந்து எல்லாம் வெளியில் ஆயிடுச்சு. அப்பாடா ஒரு வேலையாக முடிஞ்சதுன்னு நினச்சா அந்த நாய்ங்க அவனுங்களோட குறுக்கு புத்தி தனத்தை வந்து காட்டிட்டானுங்க. சொல்லி முடித்து ஒரு 2-3 மணி நேரம் தான் ஆயிருக்கு. திரும்பவும் அவனுங்க வந்து அத்துமீறி வந்து தாக்கல் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மோடி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாருன்னு தெரியல. அதை பொறுத்து வந்து பார்ப்போம். அவருக்கு நமக்காகவும் சரி நம்ம நாட்டுக்காகவும் சரி எல்லையில் நின்று போராடுறாங்க பாருங்கள், அவங்கள நினச்சி நம்ம பெருமைப்படணும். ஜெய்ஹிந்த்.